ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெர்லின் ஸ்டோரி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி சண்டே சர்ச்சுக்கு போய்ட்டு வரும்போது மெர்லின் ஷா வந்து 2 துப்பாக்கி வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள், இது வந்து ஜெர்லின் ஷாவோடது, இது வந்து மெர்லின் ஷாவோடது. துப்பாக்கியோட கலர் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு என்னென்னா மெயினாக ஸ்லேட் வாங்கிட்டு சாக் பீஸ் பாக்ஸ் பாருங்கள், ஒரு பாக்ஸே வாங்கிட்டு ஏன்னு சொல்லுங்கள். சொல்லப்போனால் இந்த சாக் பீஸு பத்தாதுன்னு நினைக்கிறேன், ஒரு நாளைக்கே பத்தாது மெர்லின் ஷாவுக்கு. அந்தளவுக்கு எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு குட்டீஸுங்களுக்குலாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து சர்ச்சில் வந்து இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க அப்படின்னா திருக்குறள் புக் கொடுத்தாங்க. மேலே திருக்குறளும் அதுக்குள்ளே விளக்கமும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எனக்கு டீச்சருங்கிறதா, சண்டே கிளாஸ் டீச்சருங்கிறதால எனக்கு ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் எல்லாருக்குமே ஒன்று கொடுத்தாங்க. 2 புக்கு. இது எல்லாமே கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஆமாம் ஆமாம். அப்புறம் வந்து ஸ்லேட்டை கட்டுங்க. வா சூப்பர், பார்த்தீங்களா ஸ்லேட்டு. இதோட வந்து மெர்லின் ஷாக்கு எத்தனாவது ஸ்லேட்னா, இது 4வது ஸ்லேட்டா 5வது ஸ்லேட்டா தெரில. பார்த்துங்க, இந்த சின்ன வாண்டுக்குட்டி எந்த இதில் இருக்காங்களோ அது மாதிரி இதுலேருந்து இவங்க அப்பா ஸ்லேட்டை வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. பார்த்துங்க, இப்போ வந்து அவங்க ஏ போடுவாங்களா என்னென்னு தெரில. போட்டு பார்க்கலாமா? மெர்லின் ஷா ஓப்பன் பண்ணுங்க, ஏ போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜீசஸ் எழுதுங்க, அப்புறம் ஏ போடலாம். ஓகேவா? ஏசப்பா இதெல்லாம் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்லேட்டு, குச்சி, துப்பாக்கி, திருக்குறள் புக் எல்லாமே கொடுத்ததுக்கு நன்றி ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குட்டீஸ்க்குலாம் இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஸ்லேட் வாங்கி கொடுங்க. நோட்டு புக்கு பேனா எல்லாம் வாங்கி கொடுங்க. பேனா வந்துட்டு கொடுக்குறது தப்பு இல்லை. பேனா கொடுத்தா கண்ணுக்கு அதில் குத்திருமா அப்படிங்கிறது எனக்கு பயம். ஏன்னா சின்ன குட்டி போய் வாங்கும்போதெல்லாம் வந்துட்டு சின்ன குட்டி வந்து இப்படி பண்ணுதா, இப்படி பண்ணுது, கண்ணில் குத்திடும்னு பயம். அதனால தான் நான் ஸ்லேட்டு சாக் பீஸே கொடுத்துடலாம் அப்படின்ட்டுங்கிறது நான் யோசித்தேன். சாக் பீஸே கொடுத்தாலும் சின்ன குட்டி தின்னுடுவாங்க, அது வேறு பயமாக இருக்குது. இங்கே வந்து இப்போவே என்னென்ன சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.